அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. பாதிப்பா குடிமக்களை குடிகார மக்களாக சொல்லி பாதிக்கணும் கேட்கறீங்க. உங்க வீட்டில் நீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. ஆனா பஞ்சாயத்து எக்கச்சக்கமா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நேத்து சீமான் ஓட்டு போட்டது விவசாய சின்னத்துக்கா இல்ல டிவிக்கோட விசில் சின்னத்துக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டினை கிளப்பி விட்டுருக்கானுங்க. ஏன்னா சீமான் ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கேப்சர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 84.6% ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. சோ இது வந்து ரொம்ப மேசிவ். இதுக்கான மெயினான காரணம் வந்து விஜய் தான். டிவிகே தலைவரோட வருகையால தான் இவ்வளவு ஓட்டு போல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போறோம். இது கூட பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி பேண்ட் இதை போட்டுட்டு வரது வந்து ட்ரெஸ் கோடு. சோ இந்த ட்ரெஸ் கோட போட்டுட்டு வர எல்லாருமே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ டிவிகேக்கு மேசிவான ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் நான் பல நேரம் போடுறேன். நீங்க பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சீமான் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில நிக்கிற பிரபு, டிவிகே பிரபு இருக்கார்ல, அவரை கட்டி பிடிச்சி பாத்தீங்கன்னா பேசிட்டு போயிருக்காரு. ஃபைனலா தல அஜித் இருக்காருல்ல, அஜித் நேத்து ஓட்டு போட வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்ராசிட்டியை பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நோ நீட், மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதாகவும், அதனால திமுக ஒரு சப்போர்ட் பண்றதா சொன்னதாகவும் நியூஸ் பயங்கரமா பரவச்சு. காலையில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வந்த நடிகர் அஜித் குமார் வெளியே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது நோ நீட், அதாவது மாற்றம் தேவையில்லை என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அதுக்கப்புறமா அது இல்லன்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மேட்டர் என்னன்னு பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம், திரிஷாவை டிவிகேக்கு தலைவி ஆகிட்டானுங்க. இளைய தலைவர் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறானுங்க. அந்த அளவுக்கு திரிஷா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சிட்டானுங்க டிவிகே சைடுல இருந்து எங்கேயோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த மேட்டர் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் டீடைலா பார்த்தலாம். பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் சீமான்ல இருந்தே போயிடலாம். சீமான் வந்து நேத்து ஒரு ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா அவர் ஓட்டு போடுற வீடியோ வந்து எடுத்துட்டானுங்க. அது நியூஸ் சேனல்லாம் போய் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் ஒரேடியா பக்கத்துல போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பட்டன் அமுக்குறாருன்ற வரைக்கும் எடுத்துட்டானுங்க. ஆனா அந்த வீடியோ லைட்டா எடிட் பண்ணி டிவிகே சைடுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்ல ஒரு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டானுங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாவே. இன்னது சீமான் விசிலுக்கு ஓட்டு போட்டாரா, சீமான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரு. இங்க விஷயம் என்னன்னு தெரியுமா, அதாவது இவ்வளவு ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா விதைக்கிற ஒரு மனுஷன், இவ்வளவு ஐடியாஸை புதுசா கொண்டு வர ஒரு மனுஷன், அந்த மனுஷன் சுத்தமா ஐடியாவே இல்லாம போயிட்டு விசிலுக்காயா போடுவாரு? என்ன இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஸ்ப்ரெட் பண்ணது யாரு அப்படின்றது ஆப்வியஸா தெரியும், உங்களுக்கே தெரியும். சோ பயப்புலங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வருகையால தான் தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஓட்டு போட வச்சுட்டாரு. சோ அதன் மூலமா இந்த அளவுக்கு 84.6% ஓட்டு போல இருக்குன்னா அதுக்கு மேஜர் காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பயங்கர டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களே. அது உண்மையான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வந்தாங்களே, அதுதான் மேஜர் காரணம். ஆக்சுவலா 2021 மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 6,29,00,000 இருந்தது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 6,30,00,000 வச்சுக்கோங்களேன். ஆனா 2026 வாக்காளர்களோட மொத்த லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா, 5,73,00,000 தான் மொத்த வாக்காளர்களே. சோ அப்ப எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு இதுல இருந்து கிளீனா தெரியுது. அதாவது இப்ப டோட்டல் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூத்ல வந்து 800 பேர் இருக்காங்க ஓட்டர் லிஸ்ட்ல. மொத்தமா போல் ஆவறதே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 ஓட்டு தான் போல் ஆகும். சோ ஓட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 50% தான் ஓட்டு வந்து கணக்கு வரும். ஆனா இந்த வாட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர்ல நிறைய பேர் வந்து தூக்கி விட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, இறந்தவங்க, ஒருத்தருக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் தூக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் தூக்குனதால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பூத்தோட ஓட்டர் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 800 இருந்ததுல இருந்து இப்ப 500 மாறிடுச்சு. சோ 500 மாறவும் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அதே 400 ஓட்டு தான் போல் ஆகுது. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு காமிக்குது, 80% காமிக்குது. இதுக்கு முன்னாடி 50% வந்தது, இப்ப 80% வந்தது. இதுதான் பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. எஸ்ஐஆரால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா
ஓவரால் ஓட்டர்ஸ் இருப்பாங்களே அதோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ கம்மியானதுனால பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப அதிகமாக காமிக்குது. மற்றபடி ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபேக்டை பேசணும், இந்த வாட்டி ஓட்டிங் போலானது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். எதை வச்சு ப்ரோ கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா 2021 எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு போலாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4,64,00,000 என்னமோ போலாச்சு. ஆனால் 2026 பார்க்கும்போது 4,84,00,000 ஓட்டும் என்னமோ தான் போலா இருக்கு. டிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 2016 இருந்து 2021 எலெக்ஷன்ல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31,00,000 என்னமோ புது ஓட்டு வந்து போலா இருக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 2026 எவ்வளவு புது ஓட்டு வந்து போலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுல பார்க்கும்போது 21,00,000 ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா புதுசா போலா இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புதுசா போலான ஓட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தானே தவிர விஜய் அலை வந்து வீசுது, அந்த அலையில தான் பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆக்சுவலா இந்த வாட்டி ஒரு டிஃபரன்ஸ் வேணா வந்திருக்கு. அதான் சொன்னல, இந்த ஒயிட் ஷர்ட் அதுக்கடுத்து காக்கி பேண்ட் போட்டு வராங்களே, இந்த ஒரு ட்ரெஸ் கோட வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அதை ஒத்துக்க முடியுது. நிறைய ஆக்டர்ஸும் போட்டாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸும் போட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயை சப்போர்ட் பண்ற டிவிகே சப்போர்ட் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி பேண்ட்ல தான் வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சைடுல இருந்து இந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஆனா விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயால தான் ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அவருக்காக தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஓட்ட கொட்டி இருக்காங்க. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து உருட்டுறது. மற்றபடி இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா அண்ணாமலை இருக்காங்களே, அவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஏன்னா அவரும் ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்ல தான் வந்தாரு. அவர் நான் காலங்காலமா இதை தான் போட்டுட்டு இருக்கேன், இப்போ என்னையா புதுசா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மை என்னன்னு தெரியுமா, ஆக்சுவலா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் இது போடல. ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட போட்டுட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அந்த ட்ரெஸ் கோட தான் போட்டுட்டு இருப்பாரு. அதாவது காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட், அதுதான் அண்ணாமலை ட்ரெஸ் கோடாவும் இருக்கும். இப்போ இந்த எலெக்ஷன்ல விஜய் போட்டதால டிவிகே சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணதால அது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் நிறைய பேர் அதை போட்டுட்டு வருவோம், அதுவும் ஒரு கொஸ்டினா மாறிடுச்சு. இந்த மாதிரி அப்ப இவங்க எல்லாம் டிவிகே சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொன்னல, இந்த ஓட்டு போடுறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணா எலெக்ஷன் கமிஷன் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அதை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடுல இருந்து ஒருத்தர் பண்ணி அவர் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. எதுக்கே உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த செல்போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று தனது வாக்கினை பதிவு செய்வதை, தாவேகாவுக்கு வாக்கு பதிவு செய்வதை ஆக்சுவலா நியூஸ்ல வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓட்டு போறத வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணா நான் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லியும் சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்காம டிவிகே சைடுல இருந்து பண்ணவும் கடைசியில பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகி லைஃப் தொலைச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதையும் கேள்வி கேட்கணும். அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவலா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு அரெஸ்ட் பண்றாங்களே, அதே மாதிரி இப்போ நியூஸ் சேனல் இருக்காங்கல்ல, அந்த நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சீமான் ஓட்டு போறதை எடுத்து வீடியோ எடுப்பாங்க. அது வீடியோ எடுத்துட்டீங்க சரி, அதை பப்ளிஷ் பண்ணிருக்க கூடாதுல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு போது அவர் ஓட்டு போட்டதே வீடியோ எடுக்கிறாங்க. நியூஸ் சேனலுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும், அநியாயத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அஜித் வந்தார்ல, அஜித் வந்து ஃபர்ஸ்ட் ஆள வந்து ஓட்டு போட வந்தாருங்க பூத்துக்கு. ஸோ அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியே போற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மீடியா போட்டு அவரை நசுக்கிட்டு இருக்கு. மனுஷன் 2-3 இடத்துல முறைச்சிட்டாரு, மைக் எடுத்துட்டு வந்து வாய்கிட்ட கொண்டு வரும் பயங்கரமா முறைச்சிட்டாரு. விஜய்க்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்கிட்ட மைக் கொண்டு வர வந்தாங்க. ஆனா விஜய் ரியாக்ட் பண்ணது வேற, அஜித் ரியாக்ட் பண்ணது வேற. வந்து பாத்தீங்கன்னா மாசா அந்த மனுஷன் ஒரு முறையிலே பாத்தீங்கன்னா எல்லாரும் பின்னாடி போய் வச்சிருக்காருங்க. அப்படியே கையை கட்டிட்டு நின்னு முறைக்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வேற எல்லாரும் எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுத்தது எதுக்குன்னு எல்லாரும் இப்போ வரைக்கும் மண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சில பேர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ வந்து எடுத்தது காரணம் இந்த மீடியா சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, அதை வீடியோ எடுத்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆக்சுவலா உண்மையா இருந்தாலும் நல்லதுதான். ஏன்னா அங்க வந்து ஃபேன்ஸ் வந்து இவரை நசுக்கிறத வந்து இந்த மீடியாஸ் தான் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு நசுக்குது. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா நடந்து முன்னாடியே போக விட மாட்டாங்க. ஃபுல்லா வீடியோ எடுக்கிறேன்ற பேர்ல ஃபுல் பிளாக் பண்ணி அவர் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம அவர் நோ நீடுன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அதாவது மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நோ நீட்னு அவர் சொன்னதா ஒரு நியூஸை பரப்பி விட்டாங்க. இதுக்கு முக ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்கிறாரு, கரெக்டா தானே அஜித் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அஜித் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோ நீட்னு நான் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி வாயில இருந்து வார்த்தையே வரல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த நியூஸ் சேனல்ஸே பாத்தீங்கன்னா ஒரு உருட்டை வந்து உருட்டி மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மெயினான விஷயம், ஹைலைட்டான விஷயம் இந்த திரிசா மேட்ரு. அதாவது
த்ரிஷாக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது சோஷியல் மீடியா இப்போ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா ஓட்டு போட வராங்க. அவங்க ஓட்டு போட வரும்போது எல்லாம் என்ன தெரியுமா கத்துறானுங்க, வாழ்க வாழ்கன்னு கத்துறானுங்க. அது கூடவே என்ன கத்துறானுங்கன்னா, இளம் தலைவி, இளம் தலைவர், இளம் தலைவர்னு கத்துறானுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் என்னடா தலைவராகவே ஆக்கிட்டீங்களா, தலைவியாவே ஆக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு. ஆக்சுவலா த்ரிஷா உண்மையிலே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, சிஎம் ஆயிடுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெபுட்டி சிஎம் ஆவது ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆக்சுவலா டிவி கீழ இருக்கவங்க அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, த்ரிஷா வந்து இளம் தலைவி, இளம் தலைவர்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், உங்க மென்டாலிட்டில எவ்வளவு தப்பா இருக்குன்னு தெரியுதாடா? உங்க தலைவருக்கு அது உண்மையா போய் நீ பொறி தெரியல, ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நியூஸ் சேனல் ஃபுல்லா வந்துருச்சு. த்ரிஷாவும் இது வரைக்கும் அது வாயை திறந்து பேசல, உங்க தலைவரும் வாயை திறந்து பேசல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் இருக்கு, அதெல்லாம் முடியணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா விஜய் பண்ணது தப்பு. பொண்டாட்டி இருக்கும் போதே அவர் வச்சிருக்கிறது ஒரு அஃபேர். சோ அது வந்து தப்பான விஷயம். அந்த தப்பை வந்து பாத்தீங்கன்னா நியாயப்படுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அதை குளோரிஃபை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இவனுங்களே பாத்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க, இளம் தலைவர், இளம் தலைவர்னு. டேய் டிவி கேன்ஸ், ரொம்ப போறீங்கடா, ரொம்ப அநியாயத்துக்கு பண்றீங்கடா, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்டா. யோசிச்சு பாருங்க. இதை வந்து விஜயோட ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா சங்கீதா, அவங்க பார்த்தாலும் சரி, அவங்க பையன் பார்த்தாலும் சரி, இல்ல விஜயோட பொண்ணு பார்த்தாலும் சரி, எப்படி என்ன யோசிப்பாங்க? ஐயோ, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுங்க இதெல்லாம். இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. ஆக்சுவலாக உங்கள் தலைவருக்கு இருக்கிறது ஒரு தப்பான விஷயம்னா அந்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது, அவர் எது பண்ணாலும் சரின்னு எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் விஜய் எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணாலும் அது சரின்ற மாதிரி போய் பிளைண்டாக நிற்பானுங்க போல இருக்கு. தப்புனா அது யாரு பண்ணாலும் தப்பு தான். நம்ம ஃபாலோ பண்ணுற தலைவராக இருந்தாலுமே அவர் பண்ணுறது தப்புனா தப்பு தான், அதை தானே சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பண்ணுற சில விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முட்டு கொடுத்து அவங்கள வந்து இளம் தலைவர், இளம் தலைவர்னு பேசுறது எந்த வகையில நியாயம் தெரியல, ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா இருக்கார்ல, அவரோட அப்பா சிவகுமார் இருக்கார்ல, சோ சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வந்து என்ன சொன்னார்னா, யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் அண்ட் டாஸ்மார்க்லாம் மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அது வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது குடிச்சு தமிழ்நாடு மக்களை வந்து பாத்தீங்கன்னா 40% பேர் குடிகாரங்களா ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு பேசுறாரு. வேண்டுகோள் என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும், டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்களாக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடியா சொத்துக்களை குவிக்காம கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒளியேற்றணும். இதுதான் வேண்டுகோள். ஆக்சுவலா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில ஆக்சுவலா 3 முனை வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக மூடுவோம் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் தான் சொன்னாரு, நான் வந்து டாஸ்மாக மூடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். வேற யாருமே பாத்தீங்கன்னா டாஸ்மாக மூடுவேன் அப்படின்ற வாக்குறுதியே கொடுக்கல. சோ சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பேசியிருந்தாரு. இந்த மாதிரி டாஸ்மாக யார் வந்தாலும் மூடணுங்க, அது ஏன் மூட மாட்டீங்க அப்படின்ற கொந்தளிச்சு தான் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி கமல் ஓட்டு போட்டுட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி உளறிட்டு போயிட்டாரு. என்னது மாற்றம் வேணுமா சார், நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சார் மாற்றம் அப்படின்னும் போது மக்கள் மனசுல வந்து மாற்றம் வேணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, அதை எடுத்து கமல் அவர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பை, டிஎம்கே குள்ள இருக்க ஸ்பை தான் கமல், அம்சா கமலஹாசன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? எனக்கு அதை பார்க்கும்போது தலைவன் லைட்டா ஏதோ கொஞ்சம் உளறிட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீமான் வந்து காரைக்குடி தொகுதியில போட்டிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது சீமானுக்கு ஆப்போசிட்ல நின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே பிரபுவும் ஆப்போசிட்ல நின்னு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயும் காரைக்குடிக்கு போனாரு. அது பெரிய பேசுபொருள் ஆச்சு. விஜய் வந்து சீமானை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுபொருள் ஆயிட்டு இருந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னா டிவிகே பிரபு வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஓட்டு போட போகும்போது ஆப்போசிட்ல வந்து பாக்குறாரு சீமானு, பிரபுவும் ஆப்போசிட்ல பாக்குறாரு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு போனாங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கர வைரல்.
ஸோ அதை எடுத்து என்டிகே சைட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக விமர்சிப்பாரு, ஆனா மனித வெறுப்பு வந்து அவர்கிட்ட இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு தமிழன், அவனை வெறுக்கணும், யாரையுமே எங்க அண்ணன் வெறுக்க மாட்டாரு. அவர் தமிழனா இருந்தாலும் சரி, மற்ற யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே வெறுக்க மாட்டார். அரசியல் ரீதியா அவங்க மேல ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஆனா அதுக்குன்னு மனித வெறுப்பு வந்து அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பயங்கரமா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போனது அப்படிதான் பேசிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு நடுவில் சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல, பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. அப்படி அவரோட ரியாக்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்றேன் செம்ம ஃபன்னா தான் இருந்தது. ஏன்னா பயவுல சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி. ஏன்னா சீமான் வந்து இவரு டிவிகே பிரபு விமர்சிச்சாரா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீமான் கூட விமர்சிக்கல. ஆனா சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல, வச்சு சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாரு. விஜய் ஒரு பக்கம் கிழிச்சாருன்னா டிவிகே பிரபுவும் வச்சு கிளி கிளி கிழிச்சாரு. டாக்டர் எம்எல்ஏனே வாழ்ந்துகிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணாரு. ஆனா கடைசியில மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடைசியில கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும். எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது நல்ல விஷயம். ஏன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே இப்படின்னு 4 கட்சி இருந்தாலும் அந்த கட்சியில இருக்க மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம சொந்தக்காரங்க, மந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. அந்த கட்சின்ற ஒரு விஷயம் அவங்க வைக்கிற கருத்துல வந்து நம்மளுக்கு விமர்சனம் இருக்கலாம். டிஎம்கே பண்றது பிடிக்காம இருக்கலாம், ஏடிஎம்கே பண்றது சரியில்லாம இருக்கலாம், ஊழல் ஆட்சியா இருக்கலாம், அதே மாதிரி டிவிகே பண்றது தப்பா இருக்கலாம், திருப்பி டிஎம்கே ஃபாலோ பண்ற மாதிரி டிவிகே நடந்துக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு விமர்சனம். இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு சக மனுஷங்க அப்படின்றது இருக்கணும். அவங்கள வந்து எதிரியா பார்த்து வெறுப்பு உணர்ச்சி வராம இருக்கணும். ஸோ அது சீமான் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதே விஷயத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரபு இல்லாம டிஎம்கே சேர்ந்த யாராவது ஆப்போசிட்ல வரும்போது கட்டி பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிஜேபி சேர்ந்தவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா பிஜேபியோட கைக்கூலி, காங்கிரஸ் சேர்ந்தவங்க யாராவது வந்து இதே மாதிரி பேசியிருந்தாங்கன்னா காங்கிரஸோட கைக்கூலி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை முதல்ல உடைக்கணும். அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுன்றது வேறு, மனித வெறுப்புன்றது வேறு அப்படின்றத மக்கள் மோஸ்ட்லி எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சோ அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலா தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. ஆனா விஜய் அலை வந்துச்சு, விஜய் அலையால தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எஸ்ஐஆரால மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. மற்றபடி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஆக்சுவலா ஓட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. சென்னையில இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அதிகமா இருக்கும், 84% அப்படின்னும் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கும். ஆக்சுவல் நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் இருக்கும். சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு அலையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா மத்த எலெக்ஷன் மாதிரி தான் இந்த எலெக்ஷனும், அதாவது கமல்ஹாசன் உள்ள வரும்போது எப்படி ஒரு கிரேஸ் வந்து ஒரு ஆக்டருக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி இருக்குது. என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட், அதாவது எல்லாமே விஜய் மாதிரியே வந்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அது இல்லைன்னு சொல்லல. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த அலையெல்லாம் ஒரு அலையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மே 4ஆம் தேதி ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.